அதுக்கப்புறம் டாக்டர் பர்க் டாக்டர் ஷெப்பர்ட மீட் பண்ணி, "உங்களுக்கு டாக்டர் வெப்பர் இங்க சீஃப் ஆஃப் சர்ஜரி பொசிஷன் தரேன்னு ஏதாவது சொன்னாரா?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, டாக்டர் ஷெப்பர்ட், சீஃப் ஆஃப் சர்ஜரி பொசிஷன் இருக்குன்னு சொல்லி சொன்னாரு" அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. ஒரு வழியா மெரிடித் அந்த பீனஸ போலீஸ் ஆஃபீசர்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் பர்க் அந்த பேபிக்கு சர்ஜரி பண்ண போறாரு. அப்போ டாக்டர் பர்க் மெரிடித்த பார்த்து, "போய் ஸ்க்ரப்பிங் பண்ணிட்டு வா. இந்த சர்ஜரிக்கு நீ தான் எனக்கு அசிஸ்ட் பண்ண போற" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு மெரிடித், "என்னது சீரியஸாவா? நானா பண்ண போறேன்?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு டாக்டர் பர்க், "என்னோட மனசு மாறதுக்குள்ள டக்குன்னு போயிட்டு வா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மெரிடித் ஒரே குஷியாகி போய் ஸ்க்ரப்பிங் பண்ணிட்டு வராங்க. அந்த ஆப்பரேஷன் நல்லபடியா முடியுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் ஷெப்பர்ட் அந்த ரேபிஸ்ட்ட பார்க்க போறாரு. அப்போ, "உனக்கு ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ் இருக்கு. குட் நியூஸ் என்னன்னா, உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. பேட் நியூஸ் என்னன்னா, இனிமேல் உன் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில்ல தான் இருக்க போறன்னு" சொல்லி அங்கேருந்து கடுப்பா கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் மெரிடித் ஒரு வழியா ஜார்ஜையும் ஸ்டீவன்ஸையும் ஹவுஸ்மேட்ஸா ஏத்துக்கிறாங்க. இத கேட்டு ஜார்ஜும் ஸ்டீவன்ஸும் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆலிசன் ஒரு வழியா கண்ண தொறக்கறாங்க. இத பார்த்து டாக்டர் ஷெப்பர்ட் ரொம்ப சந்தோஷமாகி வெல்கம் பேக்ன்னு சொல்றாரு.